السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ்வுடைய இந்த பெயர்கள் ஊடாக அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி பிரார்த்தனை செய்வது என்பதை அழகான முறையில், இலகுவான வழிமுறையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் கூறியதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, முறைப்பாடுகளை முன்வைக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பதை பகுதி பகுதியாக உங்களுக்கு தொடராக நான் வழங்கி வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இந்த கிளிப்போடு 6வது பகுதியாக இதை நான் வழங்க இருக்கின்றேன். இதோடு இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய சம்பந்தமான இந்த தொகுப்பு முடிவடைகின்றது. இதற்கு முன்னால் 5 பிரிவுகளாக 5 கிளிப்புகள் ஊடாக எப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை முன்வைத்து எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த பெயர்களை முன்வைத்து கேட்பது என்ற ஒரு தெளிவுரையை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இன்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நிறைய துவா கேட்கிறோம். இப்படி நிறைய துவா கேட்கும் பொழுது இப்போ எங்களை ஆசை என்ன, யா அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ்னு கேட்கிறோம். என் துவாவுக்கு பதிலளி யா அல்லாஹ், என் துவாவை அங்கீகரி யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா? அப்ப அந்த அல்லாஹ்வுடைய பேரை முன் வச்சு கேட்கிறது. அதே போல பொதுவாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், எங்களோடு இருக்கின்றான், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறான், எங்களுக்கு சமீபத்தில் இருக்கின்றான் என்ற உணர்வோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் கரீப், அல்லாஹ் முஜீப். அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அல் முஜீப், முஜீப்னா பதிலளிப்பவன். அல் கரீப், கரீப்னு சொன்னால் பக்கத்துல சமீபத்துல இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உங்களது பிடரி நரம்பு, இந்த பிடரி இருக்குது இல்லையா, இந்த பிடரி நரம்பை விட மிக பக்கத்துல இருக்கு, சமீபத்துல இருக்கிறேன். அப்படி எல்லாம் நினைக்கணும். எங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னா, அது எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது எப்படி எங்களுக்கு ஒரு தைரியம் வரும், எப்படி ஒரு ஆசை உற்சாகம் வரும். அந்த அடிப்படையில அப்ப எங்களுக்கு அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கின்றான், அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு உணர்வு முதலாவது வரணும். எல்லா நேரத்திலும் எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த அமல செஞ்சாலும் அல்லாஹ் மிக பக்கத்துல இருக்கிறான், அல்லாஹ் மிக சமீபத்தில் இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான் என்ற ஒரு உணர்வு. இப்ப அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது, யா அல்லாஹ் நீதான் கரீபாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், சமீபத்துல நீதான், பக்கத்துல நீதான் யா அல்லாஹ் இருக்கிற, இந்த பக்கத்துல நெருக்கமாக நீதான் யா அல்லாஹ் இருக்கிறா, நீதான் முஜீப் யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பாயாக, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முறைப்பாடுகளையும் ஏற்றி எங்களுக்கு பதிலளிப்பாயாக. அப்ப அல் முஜீப் அல் கரீப் மறந்துடாதீங்க. அதே போல அல்லாஹ்ட்ட இந்த மன உறுதியை கேட்கிறது, இந்த தடுமாற்றம் இல்லாம. சிலருக்கு இந்த பிச்சராட்டமா இருக்கும், எதை எடுத்தாலும் பதட்டம், நிதானம் இல்லை. ஒரு நிதானம் இல்லாம என்ன செய்யறது, பதட்டம். அப்படியே என்ன செய்யறது, இந்த பதறிய காரியம் சிதறன்னு சொல்லுவாங்க, அது போல பதட்டத்தோடு இருக்கு இந்த உள்ளம். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி கிடையாது. அப்ப அந்த உள்ளத்தை நிம்மதியாக, அந்த உறுதியாக, அந்த மன உறுதியை கேட்கிறது அல்லாஹ்ட்ட. அதே போல ஒரு உண்மையாளன், நான் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கின்ற வரை நான் ஒரு உண்மையாளனாக இருக்கணும், உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும். எனது பேச்சுக்கள் மூலமாக, எனது நடவடிக்கை மூலமாக அனைத்து அம்சங்களும் ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பேர் அல் ஹக்ன்னு இருக்கு. அல் ஹக், அல் ஹக்ன்றால் உண்மையாளன். அதே போல அல்லாஹ்வோட இன்னொரு பேர் இருக்குது அல் மத்தீன், உறுதியானவன். அப்ப நீங்க நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும், யா அல்லாஹ் நீதான் மத்தீன் யா அல்லாஹ், உறுதியானவன் யா அல்லாஹ், என்னை எல்லா விஷயங்களிலும், குறிப்பாக மார்க்க விஷயத்துல எனது உள்ளத்தை உறுதிப்படுத்தியா அல்லாஹ், தெளிவுபடுத்தியா அல்லாஹ். அதே போன்ற யா அல்லாஹ் நீதான் ஹக் யா அல்லாஹ், என்னை ஒரு உண்மையாளனாக, உண்மை பேசக்கூடியவனாக, எனது செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணில்லாத அளவுக்கு உண்மையாக ஆக்குவாயாக என்று நீதான் அல் மத்தீனாக இருக்கின்றாய், அல் ஹக்காக இருக்கின்றாய் என்று அந்த பெயர்களை வச்சு பிரார்த்தனை செய்வது. அதே போல நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம், எங்களுக்கு இந்த காரியம் சக்சஸ் ஆகணும், வெற்றி ஆகணும். அப்ப அல்லாஹ்வுக்கு வெற்றி என்ற ஒரு பேர் இருக்கு, வெற்றியாளன், வெற்றி அளிப்பவன், அல் ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவன். அப்ப நாங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, அது சமூக ரீதியாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், ஜமாத் ரீதியாக இருக்கலாம், அமைப்பு ரீதியாக இருக்கலாம், யா அல்லாஹ் இந்த காரியத்தை எங்களுக்கு வெற்றியாகித்தா யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நீதான் அல் ஃபத்தாஹ் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த விஷயத்துல வெற்றியாக்கித்தா யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நிலையை அமைச்சுக்கணும். பொதுவாக நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், அடிக்கடி அல் முத்தக்கபிர்
அதே போன்று அல் ஹமீத், எந்த காரியத்தை செஞ்சாலும் யா அல்லாஹ் நீதான் முத்தகப்பீர், யா அல்லாஹ் நீதான் ஹமீத், யா அல்லாஹ் அல் ஹமீத், யா அல்லாஹ் புகழுக்குரிய நீதான், யா அல்லாஹ் பெருமைக்குரிய நீதான், யா அல்லாஹ் என்ற அம்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும். அப்ப வெற்றியை கேட்கும் பொழுது யா அல்லாஹ் நீதான் வெற்றிக்கு, அதாவது வெற்றியை தரக்கூடியவன், யா அல்லாஹ் இந்த காரியத்தை எங்களுக்கு இலகுவாக்கி வெற்றியாக்கி தா, யா அல்லாஹ் நீதான் முத்தகப்பீர், யா அல்லாஹ் நீதான் ஹமீத், யா அல்லாஹ்ன்னு அடிக்கடி அந்த பெயர்களை சொல்லி சொல்லி துவா கேட்கக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். அதே போல அல்லாஹ்ட்ட வந்து இந்த பொறுமையை கேட்கறது. ஏன்னா எல்லாருக்கும் தேவை பொறுமை. நாங்க இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த துவாக்கள், குறிப்பா நபிமாருடைய துவாக்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துற நேரத்துல வந்து, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பனா அஃப்ரி அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். யா அல்லாஹ் அதாவது எங்களுக்கு பொறுமையை கொட்டு, யா அல்லாஹ் பொறுமையை அதிகமாக தா, யா அல்லாஹ். அதே போல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையில பிரச்சனை வந்து, சண்டை வந்து, போட்டி வந்து, கடைசியாக என்ன நடக்குது, சூனியக்காரர்கள் மூசா நபிய அதாவது கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஃபிரௌன் எச்சரிக்கிறான். அந்த நேரத்துல அந்த மக்கள் என்ன பிரார்த்தனை செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் என்ன பிரார்த்தனை செய்யறாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், யா அல்லாஹ் பொறுமை எங்களுக்கு தாயால, குட்டியால பொறுமை அப்படியே எங்களுக்கு தாயால. அதே போன்று வஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லீமாக மொத்தாப்பாயாக. அப்ப எல்லாருக்கும் தேவை பொறுமை. எல்லா சந்தர்ப்பம், தனி மனிதனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடிப்படை பொறுமை தான். அதாவது சில நேரம் நாங்க இந்த நிதானத்தை இழக்கும் போது பொறுமையை இழந்துருவோம். இந்த பொறுமையை இழந்துட்டு சொன்னா என்ன செய்யணும் எங்களுக்கே தெரியாது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்ட்ட அடிக்கடி அடிக்கடி அதிகமாக எல்லாரும் கேட்க வேண்டிய முக்கியமான ஒன்றுதான், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தா, யா அல்லாஹ். அதான் அல்லாஹ் தான் நபிமார்களை வச்சு, நல்லடியார்களை வச்சு எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பேர்ல ஒன்றுதான் சபூர், பொறுமையாளர். அல்லாஹ் பொறுமை. ஏன்னா அல்லாஹ் வந்து பொறுமையை இழந்தானே இந்த உலகம் ஒரே நாள் அல்லாஹ் அழிச்சிட்டு போயிடும். இந்த மக்கள் செய்யற அநியாயங்கள், பாவங்கள், அட்டூழியங்கள், அல்லாஹ் வந்து பொறுமையை இழந்தாண்டா ஒரே நாள் அப்படி என்ன செஞ்சிருவான், அப்படி இந்த உலகத்தில் இல்லாம ஆயிட்டு போயிடும். அப்ப அல்லாஹ் பொறுமையாளர். எல்லா சந்தர்ப்பம் விட்டுதான் அல்லாஹ் பிடிப்பான். விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில தான் அவனுடைய பிடி கடுமையா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் யா அல்லாஹ் நீதான் சபூராக இருக்கின்றாய், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையா தா, யா அல்லாஹ் என் மனைவிக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ், என் பிள்ளைகளுக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ், இன்னும் மனிதருக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ் என்று அதிகமாக அந்த பொறுமையை முன்வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளணும். அதே போல வந்து ஒரு மனித உலகத்துல வாழும் பொழுது கௌரவமாக கண்ணியமா வாழணும். அதுக்கு நாங்க ஏற்கனவே சில பேர்கள் நினைவுபடுத்தினால், அசீஸ், அல் அலீம், அல் ஜலீல், அல் ராஃபி, அல் அலி, அதே போல அல் முத்தஆலி, அல் அலா, யாதல் ஜலாலி வலி, நிறைய பேர் இருக்குது. கண்ணியமானவன், அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவன், கண்ணியத்தை தரக்கூடியவன். அப்ப இந்த உலகத்துல வாழும் பொழுது மௌத்தார் வரைக்கும் நாங்கள் கண்ணியமா இருக்கணும். அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்தக்கூடாது. பிறரால் இழிவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அடியாராக நாங்கள் இருக்கக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுக்கு 2 பேர் முக்கியமா இருக்குது, அல் ஹாஃபில், அதே போல வந்து அல் முதில், இழிவுபடுத்தக்கூடாது. அப்ப யா அல்லாஹ் பிறர் மூலமாக இழிவுபடுத்தப்படுவதை விட்டும் என்ன செய்யறேன், அவனிடத்தில் பாதுகாப்பு தேடு. நீ அல் ஹாஃபிலாக இருக்கின்றாய், அல் முதில்லாக இருக்கின்றாய், நீ இழிவுபடுத்திடாத, கேவலப்படுத்திடாத, அசிங்கப்படுத்திடாத. பிறர் எங்களை இழிவுபடுத்துவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். எங்களை முஸ்லிம் சமுதாயம் பிறரால் இழிவுபடுத்தப்படுவதை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடணும் என்று என்ன செய்யறது, எங்களுக்கும் கேட்கறது, குடும்பத்துக்கும் கேட்கறது, உலக மக்களுக்கு கேட்கறது, முஸ்லிம்களுக்கு கேட்கறது. இன்னைக்கு முஸ்லிம்கள் பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு இழிவுபடுத்தக்கூடிய நாங்க திட்டமிட்டு சூழ்ச்சிகள் செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிற, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை இழிவுக்குரிய ஒரு சமுதாயம் ஆக்கிறாங்க, யா அல்லாஹ் இழிவுபடுத்துறாங்க, யா அல்லாஹ் கேவலப்படுத்துறாங்க, யா அல்லாஹ் நீதால் ஹாஃபில், யா அல்லாஹ் நீதால் முதில், யா அல்லாஹ் அந்த கேவலத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் அந்த சூழ்ச்சியில் செய்யறாங்களோ அவர்களை அந்த சூழ்ச்சியில் இழிவாக்கி விடுவாயாக என்று என்ன செய்யறது, அல்லாட்டையே அந்த முதில், அல் ஹாஃபில் போன்ற அந்த பேரை சொல்லி அல்லாட்ட துவா கேட்கிறது. அதே போல இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம நீதமாக நேர்மையாக இருக்கும். மனைவியோடாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோட இருந்தாலும் சரி, பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, யாரோடையாக இருந்தாலும் சரி, பாடசாலை அதிபர், மாஸ்டர்மார்கள், சேர்மார்கள், ஆசிரியர்கள், உஸ்தாத்மார்கள் எல்லாம் நீதமா இருக்கணும். எல்லாம் நீதமானவன். அப்ப எல்லா விஷயத்தையும் நீதமா இருக்கணும், யாருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது. அப்ப அந்த அடிப்படை யா அல்லாஹ் நீதால் அதுல், யா அல்லாஹ் நீதால் முக்சித், யா அல்லாஹ் நீதமான நீதி செலுத்தக்கூடியவன், யா அல்லாஹ் இந்த உலகத்துல வாழும் பொழுது எல்லா சந்தர்ப்பம் நான் பொறுப்புதாரியா இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் இதுக்கு தலைமைத்துவத்துல பொறுப்புதாரியா இருக்கிறேன், யா அல்லாஹ் அல்ல இன்னும் பொறுப்புல இருக்கிறேன், யா அல்லாஹ் அல்ல குடும்ப தலைவனா இருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த விஷயத்துல நான் நீதம் உள்ளவனாக இருக்கணும். நீதால் அதுல், யா அல்லாஹ் நீதால் முக்சித், யா அல்லாஹ் ஒரு நீதமான நேர்மையான அடியானாக என்னை ஆக்குவாயாக என்று எல்லாரும் கேட்கிறது. அதே போல பாருங்க, அஸ்-சமீஉ அல் பஸீர், அதாவது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அப்ப நாங்க சில முறைப்பாடுகள் செய்யும் பொழுது, யா அல்லாஹ்
இன்னார் 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 எல்லாம் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் பேசுறாங்க யா அல்லாஹ், இப்படி எல்லாம் பரப்புறாங்க யா அல்லாஹ், அல்லது இப்படி இவர் இன்னார் செய்யறாரு யா அல்லாஹ், நீதான் சமியா இருக்கிறாய் நீதான் கேட்டுட்டு இருக்கிறாயா அல்லாஹ், எங்களை விட நீ நேரடியா கேட்டுட்டு இருக்கிறாயா அல்லாஹ், அல் பசீர் நீ எங்களை விட நேரடியா பார்த்துட்டு இருக்கிறாயா அல்லாஹ், எனவே யா அல்லாஹ் நீதான் அஸ்ஸமியா இருக்கின்றாய், அல் பசீராக இருக்கின்றாயா அல்லாஹ், இந்த உலகத்துல அனைத்து நடக்கக்கூடிய அனைத்தையும் தான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாயா அல்லாஹ், பார்த்து கொண்டிருக்கின்றாய், கேட்டுக் கொண்டிருக்கின்றாயா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் மீது இஸ்லாமிய மக்கள் மீது அபாண்டமாக சுமத்துகின்றார்களோ, பழி சுமத்துகின்றார்களோ, இட்டுக்கட்டுகின்றார்களோ, சூழ்ச்சி செய்கின்றார்களோ, அதெல்லாம் நீ தான் பார்த்துட்டு இருக்கிறாயா அல்லாஹ், அதை நீயே கவனிச்சுக்கோயா அல்லாஹ், உன்னோட பொறுப்புல நாங்க தந்துடுறோம் யா அல்லாஹ், நீ சமியாக இருக்கின்றாயால் பசீராக இருக்கின்றாயால் என்று சொல்லி அல்லாட்டையே அப்படியே அந்த அல்லாட பேரை சொல்லி அல்லாட்டையே ஒப்படைக்கணும். அதே போல சில பொதுவான பேர்கள் இருக்கு. பொதுவாக நபி அவங்க சொல்றாங்க, நீங்க அல்லாட்ட துவா கேட்கும் போது ஒன்றே அல்லாட பேரை சொல்லி துவா கேட்கணும், ரெண்டாவது நாங்க செஞ்ச அமல்களை வச்சு அல்லாட்ட துவா கேட்கணும். இன்னொரு பகுதி தான் அல்லாவை எவ்வளவு புகழணுமோ அவ்வளவு புகழ்ந்து அல்லாட்ட துவா கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் பெருமைக்குரியவன், அல் முத்தகப்பீர் அல் ஹமீத் புகழுக்குரியவன். அந்த ரெண்டையும் அல்லாஹ்க்கு நாங்க அடிக்கடி எடுத்து காட்டிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் நீதான் உனக்கு தான் யா அல்லாஹ் பெருமை, நான் ஒரு அடிமை யா அல்லாஹ், நான் ஒரு அடிமை யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அடிமை யா அல்லாஹ் என்று அந்த அடிமைத்தனத்தை காட்டி நீதான் பெருமைக்குரியவன் யா அல்லாஹ். இந்த உலகத்தை நீதான் படைச்சிருக்கிறாயா அல்லாஹ், இந்த வானத்தை நீதான் படைச்சிருக்கிறாயா அல்லாஹ், இந்த பூமியை நீதான் படைச்சிருக்கிறாயா அல்லாஹ், இந்த வானத்துக்கு பூமிக்கு இடைப்பட்ட பலவிதமான படைப்புகள் வித்தியாசமான முறையில பிரம்மாண்டமான முறையில் நீதான் படைச்சிருக்கிறாயா, நீ பெருமைக்குரியவன் யா அல்லாஹ், நீ புகழுக்குரியவன் யா அல்லாஹ். நான் ஒரு வீட்டை கட்டிக்கிறதுக்காக வேண்டி எனக்கு பெருமைய புகழ இல்லையா அல்லாஹ், எனக்கு ஒரு பெரிய வாகனம் இருக்கிறதுக்காக வேண்டி பெருமைய புகழ எனக்கு ஒன்றும் இல்லையா அல்லாஹ். ஏன்னா சில ஆளுக்கு வீடு கட்டணும்னா என்ன வீடு பெருமை வந்துடும், பெரிய வாகனம், என்னை விட வாகனம் யார் வச்சிருக்கிறா, புதிய வாகனம் இன்னைக்கு தான் வந்துச்சு, இந்த மாசம் தான் இறங்குச்சு, இந்த வருஷம் தான் வந்துச்சு புதிய வாகனம், அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த வாகனத்தை மாத்திட்டு அடுத்த வாகனத்தை மாத்து, பெருமை வந்துடக்கூடாது. அனைத்து உனக்குரியது யா அல்லாஹ், படைப்பு எல்லாம் உனக்குரியது யா அல்லாஹ், நீதான் பெருமைக்குரியவன். அப்ப அல்லாஹ் ரசூல் என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ் நிறைய புகழுங்கன்றாங்க. வானத்துக்கு சொந்தக்காரனே, பூமிக்கு சொந்தக்காரனே, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனே, இந்த படைப்புகளுக்கு ரிசுக் அளிப்போம், இப்படி அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்து என்ன செய்யுங்க, துவா கேளுங்க. அதுக்கு அந்த பொதுவான சில பெயர்கள் இருக்கு, பார்க்கலாம். நாங்க அல் முகத்தீம் அல் முஅக்கிர், ஆரம்பமானவன் கடைசியானவன், அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல யா அல்லாஹ் நீ அல் முகத்தீமாக இருக்கின்றாய், அல் முஅக்கிராக இருக்கின்றாய், அஸ்ஸையர் தலைவனாக இருக்கு, நீதான் தலைவன் யா அல்லாஹ். அதே போன்று அல்லாஹிராக வெளிப்படையாக நீதான் இருக்கின்றால், பாத்தின் நீதான், அதாவது ரகசியமாக நீதான் சில விஷயங்களை என்ன செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய், பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். அதே போல அல் அவ்வல் யா அல்லாஹ் ஆரம்பமானவன் யா அல்லாஹ், அல் ஆஹிர் யா அல்லாஹ் கடைசியானவன் யா அல்லாஹ், அல் வாஹித் யா அல்லாஹ், அல் அஹத் யா அல்லாஹ் நீதான் ஒருவன் யா அல்லாஹ், அல் வித்ர் யா அல்லாஹ் நீதான் ஒருவன், அதெல்லாம் ஒத்த கருத்தை தரக்கூடியது, ஒருவன் யா அல்லாஹ், சமது யா அல்லாஹ் நீ தேவையற்றவன் யா அல்லாஹ், அல் ஹை யா அல்லாஹ் உயிர் உள்ளவன் யா அல்லாஹ், அல் கையும் யா அல்லாஹ் நிலையானவன் யா அல்லாஹ். இந்த ஆயத்துல் குர்சில வருது. அந்த ஆயத்துல் குர்சியோட சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான 2 பேர் வரும், அல் ஹையு அல் கையும் வரும். இந்த ஆயத்துல் குர்சிக்கு நிறைய சக்தியை நிறைய பவரை நபி அவங்க எங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் அது அந்த ஆயத்துல் குர்சில பேர்கள் அல்லாவுடைய பேர் இருக்கு. சில அல்லாவுடைய வல்லமைகளை சொல்லி காட்டுறதோட அல் ஹையு அல் கையும், அப்ப இதெல்லாம் அல்லாஹ் நாங்க அடிக்கடி யா அல்லாஹ் நீ அல் ஹையு யா அல்லாஹ், நீ அல் கையும் யா அல்லாஹ், நீதான் நிலையானவன் யா அல்லாஹ், உறுதியானவன் அல்லாஹ், உயிரோடு இருக்கக்கூடிய நீதான் யா அல்லாஹ் என்று எங்களை பலகீனப்படுத்தி அல்லாஹ் கம்பீரமாக என்ன செய்யணும், நாங்க அமைத்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். அப்ப இப்படியான பொது பேர்களை வச்சு என்ன செய்யறது, யா அல்லாஹ் நீ அல் முகத்தீம் யா அல்லாஹ், நீ அல் முஅக்கிர் யா அல்லாஹ், நீ அல் சய்யித் யா அல்லாஹ், நீ அல் வாஹிராக இருக்கின்றாய் யா அல்லாஹ், நீ அல் பாத்தினாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், நீ அல் அவ்வலாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், நீ அல் ஆஹிராக இருக்கின்றாய் யா அல்லாஹ், நீ அதாவது அல் அஹதாக இருக்கின்றாய், அல் வாஹிதாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், அல் வித்ராக இருக்கின்றாய் யா அல்லாஹ், சமதாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், அல் ஹய்யுவாக இருக்கின்றாய், அல் கையுமாக இருக்கின்றாய் யா அல்லாஹ்னு சொல்லி எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நீ அல் முஜீப் யா அல்லாஹ், கரீம் யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிறைய செய்திகள் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக முன்வைக்க இருக்கின்றேன். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.